நேற்றைக்கு பாராளுமன்றத்துல மிக மிக அதிர்ச்சியான ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. கடந்த 2018 இருந்து 2025 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 841 ஜட்ஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக ப்ரமோட் ஆனவங்க 841 பேர். இதில் எப்படி ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் 76% பேர் நீதிபதி ஆனார்கள்? ஏன், எதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வழக்கறிஞர்களை நீதிபதி ஆக்காமல் தடுத்த சக்தி எது? இதற்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்த ஒட்டுமொத்த தகவல் என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் திமுகவினுடைய எம்பி திரு டி.ஆர். பாலு அவர்கள் சில கேள்விகளை பார்லிமெண்ட்ல கேட்டாரு. அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, இந்த நீதிபதிகள் எந்தெந்த பிரிவை சார்ந்தவர்கள், அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நேற்றுக்கு பேசிய மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வெளிப்படையா சில ஆதாரங்களை கொடுக்கிறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இந்தியால அப்படின்னு. கடந்த 2018 இருந்து 2025 இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா 841 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீதிபதிகள்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். இந்த உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறாங்க இல்லையா, இவங்க எப்படி நீதிபதிகளாக வருவாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நீதிமன்றங்கள்ல மூத்த வழக்கறிஞராக செயல்பட்டு இருப்பாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுடைய மெரிட்டை பார்த்து அவங்க நீதிபதியா வருவாங்க. இப்ப இந்த மெரிட் தான் அதுக்கான கேட்டகரி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க மெரிட்டை தாண்டி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கடந்த 6-7 ஆண்டுகளில் இந்தியாவில் வழக்கறிஞராக இருந்து நீதிபதிகளாக ப்ரமோட் ஆயிருப்பாங்க, அதுக்கு பேர் எலிவேஷன் சொல்லுவாங்க. ப்ரமோட் ஆனவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க மொத்தம் 841 பேர். இந்த 841 பேர்ல கிட்டத்தட்ட 76.45% உயர் ஜாதிக்காரங்க மட்டும்தான். அதாவது மொத்தத்தில் 642 பேர் ஒரு குறிப்பிட்ட மேல் வகுப்பை சார்ந்தவர்கள். அதுல பாத்தீங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 32% பிராமணர்கள் தான். இந்திய மக்கள் தொகையில் 3% இருக்கக்கூடிய பிராமணர்கள் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் 33% இருக்கிறாங்க. பேலன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற சில உயர் ஜாதிகள். சோ அப்போ ஒட்டுமொத்தமாக உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளாக வந்தவர்கள் இந்த 841 பேரில் 642 பேர் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள். இப்ப இங்கதான் நமக்கு ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்தியாவில் ஓபிசி மக்கள் தான் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% 60% வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 3 மக்களும் சேர்ந்து இந்தியாவினுடைய மக்கள் தொகையில 90% இருக்கிறாங்க. அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள், உயர்ஜாதி அல்லாதவர்கள், கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் 90% இருந்துட்டு இருக்கக்கூடிய நாட்டுல இந்த 3 பிரிவும் சேர்த்து மொத்தமா எத்தனை பேர் நீதிபதி